அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்திரமுடைய புலிப்பாணி ஜோதிட 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம் இதுவரையும் புலிப்பாணி சித்திரமுடைய அந்த புலிப்பாணி ஜோதிட 300ங்கிற அந்த நூலில் இருந்து 287 பதிவுகள் வெளியிட்டுட்டோம். இன்னைக்கு நாம் வெளியிடுறது 288வது பதிவு, பாடல் எண் 287. இப்போ இந்த பாடலில் ஒரு ஜாதகனுடைய ஜாதகப்படி அவனுடைய லக்னத்திலிருந்து அந்த 4ஆம் இடத்து அதிபதி கிரகம் திசை நடத்துகிற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான சுகபோகங்கள் கிடைக்குங்கிறத மிக தெளிவாக விளக்கியிருக்கிறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு விளக்கம் பார்ப்போம். 4ஆம் திசையை நீகேடு மாதே நாளேழில் லாபத்தில் கேந்திரமேற சீலமாய் இவனுக்கு கூறு நல்ல சென்னல் வயல்களும் நிதியும் சொல் தோழி அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. 4ஆம் திசையை நீகேடு ஒரு ஜாதகனுக்கு அவனுடைய ஜாதகப்படி அந்த லக்னத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி கிரகம் அவனுடைய திசை நடத்துகிற காலத்தில் நடக்க போகிற நல்ல பலன்களை சொல்ல போகிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு மாதே மகனோ முன்னிலை ஏ அழகிய பெண்ணே அப்படின்னு அழைச்சி கூடுறது மாதிரி இந்த பாட்டை அமைச்சிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு ஜாதகனுக்கு அந்த 4ஆம் இடத்து அதிபதி கிரகம் திசை நடத்துகிற காலத்தில் அந்த 4ஆம் இடத்து அதிபதி கிரகம் அவனுடைய ஜன்ம ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்குதுன்னு பாருங்க. அப்படி பார்க்கிற போது அந்த 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல இல்லைன்னா 7ஆம் இடத்துல இல்லைன்னா லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல இல்லைன்னா கேந்திரங்கள்ல, அதாவது லக்னம் ஆகிய 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 4 ஸ்தானங்கள்ல ஏதாவது ஒன்றில் அமர்ந்திருந்தால் அப்படி அமர்ந்திருக்கிற அந்த 4ஆம் இடத்து அதிபதி கிரகம் திசை நடத்துகிற காலத்தில் எந்த மாதிரி நல்ல பலன் விளையும் 2ஆம் அடியில் சொல்றாங்க. சீலமாயுவனுக்கு கூறு. சீலம் அப்படின்னு சொன்னாவே சகல சௌபாக்கியங்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி, சௌகரியங்கள், கேமங்கள், இந்த மாதிரி பல அர்த்தங்களை உள்ளடக்கிய சொல் சீலம். அதாவது நன்மையான பலன்கள் கிட்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சீலமா இவனுக்கு கூறு, இந்த ஜாதகனுக்கு சாதகமான பலன்கள், சந்தோஷம் கொடுக்கக்கூடிய பலன்கள், சௌகரியங்களை உண்டாக்கக்கூடிய பலன்கள், சேமத்தை தரக்கூடிய பலன்கள் விளையும் என்று கூறு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்றாரு பாருங்க. நல்ல சென்னல் வயல்களும் நிதியும் சொற்தோழி. அந்த ஜாதகனுக்கு சென்னல் விளையக்கூடிய நஞ்சை நிலங்கள் ஏராளமாக சேரும். தோட்டம், துறவு, வாய்க்கால் வரப்பு, பணப்பயிர்கள் விளைவிக்கக்கூடிய நல்ல வளமான நிலங்கள், குளத்து நிலங்கள், ஆத்துப்பாசன நிலங்கள், இப்படி பலவற்றை சொல்லலாம். சென்னல் விளை வயல்கள் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி முப்போகமும் விளைவிக்கக்கூடிய நல்ல வளமான நிலங்கள் அந்த ஜாதகனுக்கு அமையும். அல்லது ஏற்கனவே அமைந்திருந்தால் அந்த நிலங்களில் இருந்தெல்லாம் இந்த ஜாதகனுக்கு ஏராளமான நல்ல பலன்கள், விளைச்சல், அதனால கிடைக்கக்கூடிய செல்வ செழிப்பு எல்லாம் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். சென்னல் வயல்களும் நிதியும் சொற்தோழி. நிதி, பொற்குவை, பொற்குவியல் எல்லாம் அவன் சேமிச்சு வைக்கக்கூடிய காலமா அந்த 4ஆம் இடத்து அதிபதி கிரகம் திசை நடத்துகிற காலத்தில் அமையும் அப்படிங்கிறத இங்கே புலிப்பாணி சித்தர் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்வோம். ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.